திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 519, அதிகாரம் தெரிந்து வினையாடல். மாவீரன் அலெக்சாண்டர் பாரசீக நாட்டை கைப்பற்றும் எண்ணத்துடன் அந்த நாட்டின் மீது படையெடுத்துச் சென்றார். அங்கு சென்றபோது அந்நாட்டு சீதோஷ்ண நிலை ஒத்துக்கொள்ளாததால் அவருக்கு திடீரென்று காய்ச்சல் ஏற்பட்டது. எந்த மருந்து கொடுத்தும் காய்ச்சல் குணமாகவில்லை. அலெக்சாண்டர் தன் ஒற்றன் ஒருவனை பாரசீக மன்னரிடம் அனுப்பி தனது நோயை குணப்படுத்த அந்நாட்டு மருத்துவரை அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார். பாரசீக மன்னருக்கு அலெக்சாண்டர் தன் நாட்டை கைப்பற்ற வந்திருப்பது தெரிந்திருந்தது. அவர் நினைத்திருந்தால் கோரிக்கையை நிராகரித்திருக்கலாம் அல்லது ஒற்றனை சிறைப்பிடித்திருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. உடனே தனது அரசாங்க மருத்துவரை அனுப்பி வைத்தார். மருத்துவர் வந்து பரிசோதித்து விட்டு, இது விஷக்காய்ச்சல், இந்த காய்ச்சல் இந்த நாட்டு மக்களுக்கு தான் வரும், அதற்கான மருந்தும் இங்கேதான் கிடைக்கும், அதனால் சில மூலிகைகளை கொண்டு கசாயம் தயாரித்து நாளை கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றார். மறுநாள் அந்த மருத்துவர் வருவதற்குள் அலெக்சாண்டருக்கு ஒற்றர் மூலம் ஒரு ஓலை வந்தது. அதில் மருத்துவர் கொண்டு வரும் மருந்தை குடிக்க வேண்டாம், அவர் உங்களை கொல்லவே மருந்து தயாரித்து எடுத்து வருகிறார் என்று இருந்தது. மருத்துவர் வந்ததும் அந்த ஓலைச்சுவடியை அவரிடமே கொடுத்தார் அலெக்சாண்டர். அதை படித்த மருத்துவர் அலெக்சாண்டர் கோபப்பட்டு தன்னை கொன்று விடுவாரோ என பயந்தார். அலெக்சாண்டர் மருத்துவரை ஒரு கணம் உற்று பார்த்தார். பிறகு அவர் கொண்டு வந்த கசாயத்தை வாங்கி குடித்தார். ஓரிரு நாட்களில் காய்ச்சல் குறைந்து குணமானார். அப்போது மருத்துவர், தங்களுக்கு ஓலை வந்த பிறகும் எப்படி இந்த மருந்தை குடித்தீர்கள் என்று கேட்டார். ஒரு மருத்துவன் உயிர்களை கொல்ல மாட்டான், அவன் உயிர்களை காக்கக்கூடியவன், அதனால் காய்ச்சலுக்கு மருந்துதான் கொண்டு வந்திருப்பாய் என்ற நம்பிக்கையில் இந்த மருந்தை குடித்தேன் என்றார் அலெக்சாண்டர். மேற்கொண்ட செயலை முடிப்பதில் உறுதியாக இருப்பவரின் நட்பை தவறாக நினைப்பவரின் பெருமை அகன்றுவிடும் என்பதை வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தீயோரை விலகுதல் நலம், நல்லோரை ஏற்றலே பலம்.